வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுடைய எதிரிக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக தெரியும். உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு முன்பாகவே அவன் நன்றாக தெரிந்ததினால்தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை திசை திருப்ப பார்க்கிறான். நீங்கள் என்னென்ன கேட்டுட்டு இருக்கீங்களோ எல்லாமே தயாராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பணமானாலும் சரி, செல்வமானாலும் சரி, வரனானாலும் சரி, வீடானாலும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வரப்போகுதுன்னு என்பது அவனுக்கு தெரியும். இது அவனுடைய கடைசி முயற்சி. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இது அவனுடைய கடைசி முயற்சி. ஸோ இது நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் எந்த கடன் பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, இது நிரந்தரமானது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. இது ஓடி போகக்கூடிய விஷயம், மறைந்து போகக்கூடிய விஷயம். ஸோ உங்களுடைய எதிரி உங்களை திசை திருப்பி உங்களை கலங்கடித்து இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதோ எதிர்ச்சியாக பார்த்துருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்கலாம். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் தானாக நடக்காது. உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையும் தானாக வரல. அதே போல் இதுக்கான சொல்யூஷன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதுவும் உங்களுக்கு தானாக வரல. கடவுளுடைய திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இது போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்படி இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இந்த சந்தர்ப்பம் தானா அமையல, கடவுள் உங்கள் மேல் அன்பு வைத்ததுனால தான் இது போல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும். நம்பர் 1, உங்களுடைய பிரச்சனையை அடிக்கடி சிந்திப்பதை தவிர்த்து விடுங்கள். அது எப்படி தவிர்க்காமல் இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏன் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பற்றி அதிகமாக சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கடன் பிரச்சனை உங்களுடைய ஃபினான்ஷியலை நோட் பண்ணதுக்கு கிடையாது, உங்கள் ஃப்யூச்சரை அழிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. பிரச்சனையை யார் அதிகமாக யோசிக்கிறார்களோ ஒரு மனசில் மன அழுத்தம் வந்துடும், குழப்பம் வந்துடும். அதனால தான் டைவெர்ட் பண்ண சொல்லுவாங்க, ரொம்ப யோசிக்காதப்பா, ரொம்ப யோசிக்காதப்பான்னு. ஆனால் யோசிக்காமல் இருக்க முடியாது. இதுலேருந்து பிரச்சனைலேருந்து நான் எப்படி வர முடியும்? எனக்கான வழியே எனக்கு தெரியலையே, பயமாக இருக்கே, சந்தேகமாக இருக்கே. இந்த பிரச்சனை முதல்ல நமக்கு ஒரு சந்தேகத்தை தரும். 2வது, நீ ரொம்ப பாவம்பா, உனக்கு மட்டும் ஏன்ப்பா இவ்வளோ பிரச்சனை வருதுன்ட்டு ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். நம்மளை பார்க்குறவங்களாம் நம்ம ஏமாத்துறாங்களாண்டா, எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு வெறுமையை நமக்கு உண்டு பண்ணிடும். இன்னொன்று, இந்த பிரச்சனை என் எதிர்காலமே இவ்வளோதான்ட்டு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். கடவுள்லாம் இல்லைங்க, என்னங்க இவ்வளோ பிரச்சனை வரும், கொஞ்சம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க, இது போல் ஒரு விரக்தியை கொண்டு வரும். பிரச்சனைன்றது பணம் தான், ஆனால் அது செய்கிற வேலை பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்கள் சிந்தையை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனையில் உங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் எல்லா விஷயத்திலும் உங்கள் கூட இருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை டைவெர்ட் பண்ணி உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த பிரச்சனையிலே கொண்டு வந்திருக்கான். உங்கள் பக்கத்தில் கடவுளே வந்து நின்னாலும் இப்போது உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் பிரச்சனை தான் உங்கள் நோக்கமாக இருக்குது. இதுதான் பெரிய விஷயம் பாஸ், இதுலேருந்து வெளியே வரணும். நீங்கள் பக்கத்துலேயே கடவுளை கவலைப்படாதப்பா சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மனசு விரக்தியில் இருக்குது. ஆனால் கடவுள் இதோடு விட மாட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் செய்ய முடியல, இந்த பையனால் இது செய்ய முடியலன்னா அவர் இறங்கி வேலை செஞ்சுருவார். அப்படி அவர் இறங்கி வேலை செய்கிற விஷயத்தில் தான் இந்த வீடியோவில் நம்ம 2வதாக பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காட்டில் யானைப்பாகன் யானையோடையும் குதிரையை ஓட்டி குதிரையோடையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நண்பர்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்டை கடந்து தான் அவங்க ஊருக்கு போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடிக்கலாம் ஒரு இடத்துக்கு வராங்க. யானைக்கும் குதிரைக்கும் தண்ணி காட்டிட்டு இவங்க வேறு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருள் ஆகும்போது இந்த யானையும் குதிரையும் வழி மாறி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்களும் குரல் கொடுக்குறாங்க, இவங்களும் குரல் கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக வெவ்வேறு வழியில் போயிட்டாங்க. இந்த 2 நண்பர்களும் எங்கேப்பா நம்ம ஜீவன்களை காணுமே, எங்கே போகுதுன்னு தெரியாமல் சரி லாஸ்ட்டில் சத்தம் கொடுத்துட்டே போய் மேலே போய் கிடைக்குதா பார்க்கலான்ட்டு மலை உச்சியில் போகிறாங்க. இந்த யானையும் குதிரையும் மலை உச்சிக்குள்ளே வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர் துருவத்தில் இருக்கிறாங்க. யானையும் குதிரையும் ஒரு மலையிலையும், இந்த சைடு அவங்க 2 ஃப்ரெண்டும் 2 இந்த யானை பார்க்கணும் குதிரையை ஒட்டி இந்த இடத்துல நிற்கிறாங்க. நடுவில் ஒரு சின்ன மரக்கட்டை தான் இருக்குது, அதில் வழி கடந்து போகணுன்னா. அப்போ அந்த குதிரை ஓட்டி என்ன சொல்கிறாரு, குதிரையை பார்த்து நீ வந்துரு, அந்த கட்டை மேலே ஈஸியாக நடந்து வந்துடலாம், நீ வந்துருன்ட்டு அவர் கை காட்டுறாரு. குதிரைக்கு பயம், ஏன்னா சின்ன கட்டையாக இருக்குது. அவர் ஓனர்கிட்ட போகணும் ஆசை இருக்குது, இருந்தாலும் கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு பயத்தில் யோசிச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த குதிரை ஓட்டி தைரியம் சொல்கிறார், பயப்படாத, நீ வெயிட்டு கம்மி, ஈஸியாக நடந்து வந்துடலாம், அந்த வெயிட் அது தாங்குன்றாரு. அந்த குதிரையும் கொஞ்சம் தூரம் வருது. ஒரு நல்ல காற்றடைச்சோன்னு அந்த குதிரைக்கு பயம் வந்தது. ஆஹா, இந்த காற்றுல நம்ம தாங்குவோமா இல்லையேன்னு தெரியலையே, ஒருவேளை கட்டை ஸ்லிப் ஆகி காற்றடிச்சு கீழே விழுந்துட்டான்ட்டு ஒரு பயம் வந்துடுவோ, அந்த குதிரை அப்படியே ஸ்தம்பித்து நின்றுச்சு, கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அந்த குதிரை ஓட்டி சொல்லக்கூடிய வார்த்தை கூட அது கேட்கல. அது எண்ணம் ஃபுல்லாக பயம். விழுந்தா என்ன ஆகிடும், காய் ஒழிஞ்சிருமா, கால் ஒழிஞ்சிருமா, உயிர் பழைப்புமா, இந்த பயமே இருக்கா. அவர் சத்தம் போகிறாரு, கீழே பால் தூரம் வந்துட்டேன், இன்னும் முன்னாடி வா, சீக்கிரம் வான்றாரு. கேட்கவே இல்லை.
ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர் தப்பிச்சா போதும், இதுக்கு மேலே அந்த சைடு போக முடியாதுன்னு அப்படியே பின்வாங்கி அந்த யானைக்கிட்டேயே போயிடுச்சு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் யானைகிட்ட போய் பிரச்சனையை சொல்லுது. ஆஹா, வாய்ப்பே கிடையாது, என் வெயிட்டுக்கு அந்த கட்டை கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது, நீ பெரிய வெயிட்டுக்குள்ளேவன், நீ போனால் அந்த கட்டை உருண்டுருண்டு யானையை யோசிச்சுட்டு இருக்குது. ஆனால் அந்த யானை பாகன் அங்கேருந்து கை கட்டுறாரு. குதிரை இப்போ வரலன்னா பரவாயில்ல, நீ வான்றாரு. யானை யோசிக்குது, குதிரைக்கே இந்த நிலமைனா நான் போனால் கண்டிப்பாக கட்டை உடஞ்சிரும், பயத்தோடே இருக்குது. ஆனால் அந்த யானை ஓட்டி சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் உன்னோட வெயிட் அதை தாங்கும், நீ தைரியமாக வா, என்னை பார்த்துட்டே வான்றாரு. இந்த யானையும் நடக்க ஆரம்பிக்குது. குதிரை பின்னாடி வந்து பயமுறுத்திட்டே இருக்குது. வேணாண்டா, விழுந்துரு பயம் கட்டிகிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் அது கேட்டுக்கல. அவங்களோட யானை பாகனுடைய வார்த்தையை மட்டும் நம்பிட்டு போகுது. அது நன்றாக தெரியும், இந்த கட்டை மேலே நடந்தால் விழுந்துரும் உடஞ்சிரும் தெரியும். ஆனால் பாகன் கூப்பிட்டாரு, அவன் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவான்ட்டு நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போது, காத்தடிக்குது, இருந்தாலும் யானை பாகன் சத்தத்தை மட்டுமே கேட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த கட்டையை கடந்து வந்துருச்சு. வந்தோடனே யானை பாகனுக்கு ரொம்ப சந்தோஷம், யானைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, நடக்கவே முடியாத ஒரு மிராக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே நடந்தது பெரிய மிராக்கள் என்னென்னா, யானை பாகனுடைய வார்த்தையை அந்த யானை கவனமாக கேட்டுச்சு, பயப்பில்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையை அது யோசிக்கலை. கண்மூடித்தனமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சால் போதும், அதை மட்டும் தான் எண்ணமே வச்சு தவிர இப்போ இருக்கிற சூழ்நிலை கீழே விழுந்தா என்ன ஆகிடுவோன்னு பயத்துக்கு அது இடம் கொடுக்கவில்லை. ஆனால் பயத்துக்கு இடம் கொடுத்த குதிரை அங்கேயே தான் நிற்குது, கடைசி வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போ ஒரு பெரிய பயத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்டணும், ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறேன், ஒரு பெரிய தொந்தரவு நம்ம இருக்கிறோம். அடுத்தது என்ன ஆகும், வாட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட், என்னோடய வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது, யாருமே எனக்கு உதவி செய்யலை, குடும்பத்தாரன் நம்மளை மறந்துட்டாங்க, எல்லாரும் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், கவலைப்படாது, இதை நீங்கள் தாண்டி வெளியே வருவேன், இந்த பிரச்சனை உனக்கு இல்லாமல் போகும், இது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அவங்க முன்பாக இருப்பது உங்களுடைய கடவுள். உங்கள் கடவுள் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஒரு சத்தத்தை மட்டும் கேளுங்க, நம்பிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க. உங்களை பயம்படுத்துகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கொல்ல முடியாது, உங்களை யாரும் அழிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையை யாரும் திருட முடியாது, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த விஷயமும் நொட்டு போகாது. கடவுள் உங்க கூட இருக்கிறார், நீ தைரியமாக இரு. அவர் சத்தத்தை மட்டும் கவனமாக கேட்டு வந்தாவே போதும், இந்த பிரச்சனையும் வெளியே வந்துட முடியும். 3வது முக்கியமான விஷயம், பயம் என்னும் மாயாவி. பயத்துக்கு உருவம் உண்டு, ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய உருவத்தை மாற்றி வெவ்வேறு விஷயத்தில் கொடுக்கும். இப்போது ஒரு பிரச்சனை நீங்கள் வெளியே வந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்கன்னா, ஓ அப்படியா, அப்போ இன்னொரு பிரச்சனை வரோம், வெவ்வேறு உருவத்தில் வரும். நம்ம இங்கே தான் பிரச்சனை இப்படி தான் வரும்னு கிடையாது. அவன் ஒரு மாயாவி, எல்லா விஷயத்தில் வந்து உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஷயம், அப்பா அம்மாவானாலும் சரி, அம்மாவானாலும் சரி, தம்பியானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, எந்த வகையிலும் உங்களுக்கு டார்ச்சர் வரலாம். ஏன்னா பயம்ன்றது வந்து அவங்க பயந்து போயிருப்பாங்க, அந்த பயத்தை உங்களோட கடத்த பார்ப்பாங்க. இந்த பிரச்சனைகள் அவங்க ஒரு பிரச்சனை இருந்திருப்பாங்க, அவங்க அனுபவித்த அனுபவங்களை பார்த்து உங்களை அப்படியே சொல்லுவாங்க, எனக்குலாம் அப்படி நடந்துச்சுடா, அதே போல் உனக்கும் நடந்துட்டு பயங்காட்டி நம்ம வந்து ஒரு மாயாவிகளோட போல சுற்றி வெவ்வேறு உருவத்தில் வந்து நம்ம பயங்காட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பயத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 3 விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை தான் பொறுத்து தான் இருக்குது, நம்பிக்கை. நம்மளை குழப்பத்துக்காக, உங்களை சிந்தையை குழப்பத்துக்காக நிறைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வெற்றி பக்கத்தில் வந்துட்டு இருக்குன்னு அதுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் சீக்கிரம் ஜெயிக்க போகிறீங்கன்னு நன்றாக தெரியும். உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புலாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ தோத்துடுவ, உன் மேலே வரமாட்ட, பிரச்சனையில் தான் இருப்ப, உனக்கு யாருமே கிடையாது, நீ போண்டியாக போகிற, நீ ஜெயிலுக்கு போகிற, என்னென்னலாம் உங்ககிட்ட சொன்னாலும் அது வெறும் கருத்து கணிப்பு தான். வெற்றி கடவுள் தருது, அந்த கடவுள் உங்களுக்கு கூட இருக்கிறார். எதற்கெல்லாம் இடம் கூடாதீங்க, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த கடனும் உங்களால் அடைக்க முடியும், பணம் எல்லாம் ஓடி வரும், உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், அது வீடானாலும் சரி, பணமானாலும் சரி, செல்வமானாலும் சரி, தேவையான பதவிகளானாலும் சரி, போஸ்டிங்கானாலும் சரி, எஜுகேஷனுக்குள்ளான பணமானாலும் சரி, அல்லது ஒரு பெரிய எக்ஸாமுக்காக நீங்கள் எழுதிட்டு இருந்தாலும் சரி, அனைத்து விதமான வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அது உங்களோட வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. இந்த பிரச்சனை இன்றோடு முடிய போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, கடவுள் உங்களுக்கு கூடவே இருக்கிறார், உங்களுக்கான வழிகளை ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.